மார்னிங்கே நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடித்தாதான் அந்த நாளே நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். நல்லா மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மார்னிங்கே செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுக்கு ஒரு உரல்ல ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதை நல்லா நசுக்கிட்டு ஒரு சின்ன பட்டை, ஒரு 2 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா நசுக்கிக்கலாம். லாஸ்ட்டாக 4 மிளகு சேர்த்து ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், டீக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் 2 பேர் குடிக்கிற மாதிரி டீ போட போறேன். அதுக்கு ஒரு சாஸ் பேன்ல 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலயே நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் டீ பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டீ தூள் நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் இதுல 3 டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். நீங்க என்ன சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்டா 1.5 கிளாஸ் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க. பால் பச்சையான பால் தான், காய்ச்சல. இது 2ல இருந்து 3 வாட்டி நல்லா கொதி வரட்டும். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு வடிகட்டியில வடிகட்டிக்கோங்க. டீ பாத்தீங்கன்னாலே தெரியும், அதோட கலர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்ல மசாலா வாசனையோட சூப்பரான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.